அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. ஒவ்வொரு நாளும் ஒரு உளவியல் தூழல் என்ற நம்முடைய இந்த 4வது தொடரிலே கோபத்தை எப்படி தணிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் நேற்றைய தொடரில் கோபத்தை எப்படி தணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்ற வாக்கு கொடுத்துருந்தோம். பொதுவாக அந்த கோபத்தை எப்படி நம்ம இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தா, முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கோபம் வர்றதுக்கான காரணங்களை நம்ம இல்லாமல் பண்ணிட்டு அதுக்கு பிறகும் கோபம் வருது, நம்முடைய இயல்பு அப்படின்ற கோபம் வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம கோபத்தை எப்படி இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல பார்ப்போம். இந்த கோபம் வர்றதுக்கான பல காரணங்கள் இருக்குது. மருத்துவ ரீதியாக கோபம் வர்றதுக்கான சில காரணங்களில் முதல்ல பித்தம், உடம்புல சூடு, இது இருந்தால் கோபம் வரும். அப்போ உடம்புல சூடு இருக்கிறவங்க, பித்தம் இருக்கிறவங்க முதல்ல அதை நம்ம தணிச்சு கொள்ளணும். இந்த கோபம் வரக்கூடியவங்களை பார்த்தால் பெண்களாக இருந்தால் முடி கொட்டும், தலைக்கடுப்பு இருக்கும், அதே மாதிரி அடிவளத்துக்குள்ளே பற்றி மூச்செடுக்க கஷ்டமாக இருக்கும், காலையில் எழும்பும்போது குதிகால் ரொம்ப வேதனையாக இருக்கும், ஷோல்டரில் பெயின், உடம்பு ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப பெயினாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தலைக்கடுப்பு வார நேரம் வாந்தி வார ஒரு ஃபீலிங் வரும். அப்படியான ஒரு விஷயம் இருந்து கோபம் வருது, ரொம்ப கோபப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சூடு பித்தம் அப்படி என்று அர்த்தம். முதல்ல அதுக்கு நம்ம மருத்துவரை அணுகி அந்த பித்தத்துக்கு மருந்து செய்யணும். இதை ஆங்கில மருத்துவத்தில் மெக்ரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃப்ளூனரின் இது மாதிரியான டேப்லெட்டுகளை தருவாங்க. ஆனால் அந்த சித்த வைத்தியத்தில் இது பித்தமாக தான் கணிக்கிறாங்க. அந்த பித்தத்தை இல்லாமக்கிறதுக்கு லேசாக நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு மருந்து தான் நெல்லிக்காய் வத்தல். காய்ந்த நெல்லிக்காயை எடுத்து அதில் ஒரு 100-120 கிராம் நெல்லிக்காய் வத்தலை எடுத்து ஒரு கோப்பையில் போட்டு அதில் ஒரு 2 டீக்கப்பால் ஒரு 2 டீக்கப் கொத்தமல்லியை சேர்த்து அதில் தண்ணியை விட்டு ஊற வச்சு ஒரு 12 மணித்தியாலத்துக்கு பிறகு அதை வடித்து கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி வருமில்ல அதை குடிக்கிறது. அதுக்கு அதே அளவு தண்ணியை திரும்ப அதில் கொட்டி மூடி வைக்கிறது. அதை நம்ம அடுத்த 12 மணித்தியாலத்தில் அதை குடிக்கிறது. இப்படி ஒரு 3 நாளைக்கு 6 தடவை அதில் குடிச்சிட்டு அதை மொத்தமாக வீசி விடுங்க. இது மாதிரி ஒரு 5 செட் நீங்கள் செய்யுங்க. 15 நாளைக்கு தொடர்ந்து செய்யுங்க. பித்தம், அந்த தலைக்கடுப்பு, தலையடி சரியாயிடும். சூடு நம்மகிட்ட இல்லாமல் போகிறதுக்கு கருவேப்பிலை, நம்ம சமைக்கிறதுக்கு இருக்கிற கருவேப்பிலையை ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்து ஒரு கோப்பையில் விட்டு தண்ணி ஊற்றி 12 மணித்தியாலம் ஊறினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை குடிக்கிறது. அதுலேயே திரும்ப தண்ணி ஊற்றி அடுத்த 12 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை குடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை வீசுறது. இப்படி ஒரு 40 நாள் தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலையை தண்ணியில் ஊற வச்சு குடித்தா உடம்பில் இருக்கிற சூடு உஷ்ணம் வெளியாகும். அப்போ இந்த கோபம் தணிகிறதுக்கு இது ஒரு மருத்துவ குணமாக இது இருக்குது. இது மருத்துவ ரீதியாக நீங்கள் முதல்ல இதை செஞ்சிடணும். அடுத்தது இந்த கோபத்தை நம்ம இல்லாமல் பண்ணுறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நாங்கள் புகாரியிலேருந்து பார்க்கலாம். 2 சஹாபாக்கள் சண்டை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு இருந்துட்டு சொல்கிறாங்க, இந்த 2 பேருக்கிட்டே ஷைத்தான் வந்துட்டான். எனக்கு ஒரு கலிமா தெரியும், எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அதை சொன்னால் அதை ஓடிடுவான் அப்படின்னா என்ன யாரை சொல்லலான்னு கேட்குறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிலிருந்து பாதுகாத்து விடுகிறேன், அந்த வார்த்தையை சொன்னால் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கோபம் வரும்போது என்ன நடக்குன்னா ஷைத்தான் வரலாம். ஷைத்தானை முதல் விரட்டணும். எப்படி வரலாம் ஷைத்தான்? முக்கியமான ஒரு விஷயம், ஈமான் கொள்றதுல 6 அம்சம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, கலாக்கதரை கொண்டு. இந்த கலாக்கதரை ஈமான் கொள்கிற விஷயத்தில் நாம் பின்னடையும் போது நம்மகிட்ட கோபம் வந்துடுது. எந்த ஒரு நிகழ்வும் நடந்ததுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ள மனது தயார் இல்லைன்னா அவர் கோபப்படுறாரு. ஒரு பொருள், இந்த ஃபோனு கீழே விழுந்து உடஞ்சிட்டுருவீங்க, இது ரொம்ப நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் இங்கே கொண்டாந்து வச்சது, எவன் கொண்டாந்து வச்சது, மேசையில் இருந்தது யார் எடுத்ததுன்னு பிள்ளைக்கு ஏசி, பொண்டாட்டிக்கு திட்டி, நம்மளுக்கு நம்மளை ஏசி, சனியம் பிடிச்ச நமக்கு எப்போவுமே இப்படி தான் நடக்குது, எல்லாமே இப்படி தான் போகுது அப்படின்னு நடந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலாட்டி நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் ஏற்பாடு, கல்லாக்கதர். ஒரு மரத்தில் இருக்கிற பழுத்தையில் கீழே விழுந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தில் தானே விழுது. அதனால் இது அல்லாஹ் ஏற்பாடு, அல்லாஹ் கல்பிக்கலை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இதை உடையணும் அல்லாஹ் நாடி இருக்கிறான் அப்படி என்று அவர் நினைத்தால் அந்த கோபத்திலிருந்து அவர் என்ன செய்யலாம், வெளியில் வந்துடலாம். அவர் முதல்ல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஏன் நம்ம சொல்ல வேண்டும் என்றால், ஷைத்தான் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் முக்கியமான கலாக்கதரை நமக்கு மறக்கடிக்கிறான். முதல்ல அவனை விரட்டு,
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, திரும்பவும் கோபம் வரும். ஆனால் அல்லாஹ் கதரை மறக்கடிச்சிட்டான், ஷைத்தானை விரட்டிட்டு அல்லாஹ் நான் அல்லாஹ் கதரை நம்பிக்கிறேன், இது அல்லாஹ்ட ஏற்பாடு, இப்படி நடந்தது இறைவன் உன்னுடைய நாட்டம்தான் அப்படின்னு நினச்சி பாருங்க, கோபம் தணிஞ்சிடும். அப்போ முதல்ல தனக்கு கோபம் வந்துட்டு அப்படிங்கிறத புரியணுமே. ஏன்னா அந்த நபித்தோட ஓடி போய் சண்டை செய்தவர்கிட்ட சொன்னாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொன்னால் கோபம் வைத்திருமா அப்படின்னு. அவரு கேட்டார், அல்லி ஜினூன், எனக்கு என்ன பைத்தியம், எனக்கு என்ன ஜின்னா பிடிச்சிருக்கு நான் உதறத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதை சொல்கிறதுக்கு அவர் தயார் இல்லை. அதாவது கோபத்தினால தனக்கு கோபம் வந்ததை அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் இருக்கிறார். முதல்ல அதை செய்யணும். நம்ம எப்போவுமே நிதானப்பட்டு சிந்திச்சு மனசுக்குள்ள ஆழ பதிய வச்சு நம்மளோட அன்கான்சியஸ் மைண்டில் உறுதியாக வைக்கணும். எப்போவுமே எனக்கு கோபம் வந்தால் என்னுடைய பிஹேவியரில் மாற்றம் பெறும், என்னுடைய நடத்தையில் மாற்றம் பெறும், என்னுடைய சத்தம் உயரும், என்னுடைய எல்லா விஷயங்களும் இருளும். ஆகவே நம்ம அது கோபப்பட்டுட்டோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அந்த நேரத்தில் உணரணும். அப்படிங்கிற ஒரு பிடிப்பை மனசுக்குள்ளே வெற்றி கொள்ளுங்க. அப்போ கோபம் வந்தோடனே நமக்கு ஒழுங்காக நடத்த மாறுது, டென்ஷன் ஆகிறோம், சத்தம் உயருது, நம்ம கோபப்பட்டுட்டோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் கதரை நம்புகிறேன், அவர் அப்படி நடந்தது, இவர் இப்படி பேசினது, அது இப்படி விழுந்தது, இது அப்படி உடைஞ்சது, இந்த சம்பவம் இப்படி நடந்தது, வாக்களிச்சுட்டு மாறு செஞ்சது, இவங்களுக்குள்ள நடந்த இந்த அத்தனை தன்னை சூழ நடந்த ஒவ்வொரு விஷயங்களும், தனக்குள்ள நடந்த ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடந்திருக்குது. ஹைர், இது கல்லா கதர், நான் கல்லா கதரை நம்புகிறேன் என்று நினைத்து பாருங்க, கோபம் தன்னால் ஓடி போகுது. அப்போ கோபத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு உடல் சூட்டையும் பித்தத்தையும் குறைக்கிறது மருத்துவ ரீதியாக கலா கதரை நம்புறது, மார்க்க ரீதியாக கலா கதரை நம்புறது. நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கிட்டால் கோபத்தை நம்ம லேசாக தணிச்சிடலாம். அடுத்த ஒரு விஷயம், நடந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் அது நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும்போது கொஞ்சம் கோபம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும் என்றால், இதை விட பெருசு நடக்கலையே அப்படின்னு நம்ம திருப்திப்படணும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு மேலே இருக்கிறவனை பார்க்காத, கீழே இருக்கிறவனை பாரு அப்படிங்கிறாங்க இல்லையே. அதனால் நம்ம என்ன செய்யணும் என்றால், இதை விட பெருசு நடக்கலையே, இவ்வளோத்தோடு நின்று போச்சே அப்படி என்று நாங்கள் என்ன செய்யணும், திருப்திப்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு சொன்னால், இந்த ஃபோனு கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு, உடஞ்ச உடனே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், பரவாயில்ல ஃபோன் தானே விழுந்த, நம்மளுக்கு சேர்ந்து விழுந்திருந்தா, அல்லது நம்ம வாகனம் ஆக்சிடென்ட் பட்டிருந்தா, அல்லது கீழே விழுந்தது பரவாயில்ல, உடஞ்சி டெம்பர் தான் உடஞ்சிருக்குது, ஃபோனே வேலை செய்யாமல் விட்டுருந்தா, அதை விட பெருசாக கற்பனை பண்ணி பாருங்கள், நடந்தது சின்னதாக போகும். உதாரணத்துக்கு கால் உடஞ்சி போச்சுன்னு வைங்களேன், 2 காலும் கீழே விழுந்து அல்லது லொரியில் மாட்டுப்பட்டு ஆக்சிடெண்ட் ஆகி 2 காலும் போச்சுன்னு வைங்களேன். உண்மையாக நடந்துச்சு அவருக்கு, ஒருத்தருக்கு மோட்டர் பைக்கில் ஓவர்டேக் பண்ணி ஒரு லாரியை தாண்டி போகும்போது விழுந்து கால் ரெண்டும் போயிடுச்சு. அவரை தூக்கி வாகனத்தில் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது அவர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றார். அவர் பக்கத்தில் இருந்தவர் என்ன அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தானே, அதைத்தானே சொல்லணும் அப்படின்னும். இல்லையே, நான் நல்ல நிதானமாக தான் சொல்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் தெரியுமா, நான் மாறி விழுந்திருந்தால் என் தலை போயிருக்கும், கால் போனதுக்கு நான் கவலைப்படலை, தலை தப்பினத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்றேன். அப்போ நமக்கு நடந்த விஷயத்தை இதை விட பெருசாக நடக்கலையான்னு நினைக்கும் போது சின்னது அது தாங்கக்கூடியதாக. காலு போனது சின்ன விஷயமா, ஆனால் தலை தப்பிட்டு அப்படின்னு நினைக்கும் போது அது சின்ன விடயமா. இது பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம கவனிக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களுக்கு பிரச்சனையான நேரத்திலும் நல்ல உணர்வுகள் வரும். நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களுக்கு சந்தோஷமான நேரத்தில் கூட தப்பாகவே யோசிக்கக்கூடிய. கல்யாண வீட்டில் சண்டை ஓடிப்பான். கல்யாண வீட்டில் போய் உட்காந்துட்டு அரை மணி நேரமாக உட்காந்துட்டு இருக்கிறேன். யாராவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்களா, உன் கல்யாணம், உன் வீட்டு கல்யாணம், உன் தம்பி வீட்டு கல்யாணம், நீ என்ன கேட்கறது, நீ ஏன் என்ன நடத்தணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் என்றால், பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தால் நம்முடைய கோபத்தை இல்லாமல் இருக்கலாம். பாசிட்டிவ் தாட்ஸுக்கு வர்றதுக்கு முதல் காரணம், நமக்கு நடந்த ஒரு விஷயத்தை அதை விட பெருசாக நடக்கலையே அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். 2வது, நடந்த ஒரு விஷயத்தில் நலவிருக்குன்னு நம்ம நம்பணும். என்ன விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு நலவு இருக்குது. நம்ம திடீர்னு போகும்போது வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு, அங்கே பயணம் தொடர முடியலை, முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா, இதில் ஏதோ நலவு இருக்குது, அல்லாஹ் அந்த பயணத்தை தடுக்கிறான், அல்லது இந்த சின்ன ஆக்சிடெண்ட்டால் நம்ம நின்று திரும்பிக்கிட்டு போகிறதால நமக்கு அல்லாஹ் ஏதோ பாதுகாப்பு தரான். இல்லைன்னா இது இல்லாட்டி அப்படியே தொடர்ந்துட்டு போனால் மொத்தமாக போகிற மாதிரி பெரிய ஆக்சிடெண்ட் வந்து அல்லாஹ் காப்பாற்றிருக்கலாம். ஏண்டா
சூரத்துல் கஹ்ஃப் 55வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தது. அவங்க 2 பேரும் ஷிப்பில் பயணம் போய் இறங்கும்போது அந்த கப்பலுக்கு ஓட்டையை போட்டுட்டாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இயற்கையாகவே அநியாயத்தை தட்டி கேட்குறோம், ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு கேட்கும்போது, உரீது நைபகா, காப்பாற்றுறது தான் ஓட்டையை போட்டேங்கிறாரு. கப்பலை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஓட்டையை போடுவாங்களா? அதை தாண்டு போய்த்துக்குமே. மின்வரா இம்மலிக்கு யோகதுக்குள்ள சஃபினத்து ஹஸ்பா, ஒரு மன்னன் படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறான், அந்த துறைமுகத்தில் இருக்கிற கப்பலை எல்லாம் அட்டையை போட்டுட்டு கொள்ளையடிச்சிட்டு போகலாம். இந்த கப்பலை காப்பாற்றுறதா இருந்தால் இது ஓட்ட கப்பலாக இருந்தால் தான் விட்டுட்டு போவான், அதுதான் ஓட்டையை போட்டேங்கிறாங்க. அப்போ நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன டெமேஜ், ஒரு விஷயம், ஒரு நோய், ஒரு கஷ்டம், ஏதாவது ஒன்று நமக்கு வருது என்றால் அது வெளியில் வேற ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு. ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் வருது, அதுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டிய ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ரத்தத்தில் கேன்சர் ஸ்டார்ட். நல்லா போச்சு, நீங்கள் ஆக்சிடென்ட் பட்டு வந்தது, இப்போவே நீங்கள் மருந்து செஞ்சு உங்களை குணப்படுத்திக்கலாம். அப்போ தான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஆக்சிடென்ட்டு கூட நமக்கு ஒரு நல்லதாக போச்சு. இது மாதிரி வாழ்க்கையில் நமக்கு புரிஞ்சாலும் புரியலாட்டி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு அளவுக்கு நடக்குதுன்னு நினைக்கும் போது நம்ம கோபப்படாமல் டென்ஷன் ஆகாமல் நம்ம வைத்துடலாம். எனவே நாங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரணும். நம்மளை விட பெரிய ஒரு கஷ்டத்தில் ஆள் இருக்குது அப்படின்னு நினைக்கணும். அப்போ நம்ம கோபத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மனைவியினுடைய சில நடவடிக்கைகள் கோபத்தை கொண்டு வருது, கணவனுடைய சில நடவடிக்கைகள் நமக்கு கோபத்தை கொண்டு வருது. அதை எப்படி திருப்திப்படுத்துறது பாருங்கள். அவர் செஞ்ச 4 நல்லதை சிந்திச்சு பார்ப்போம். அவர் நமக்கு செஞ்ச சில நல்லது, அல்லது நமக்கு தெரிஞ்ச இடங்களில் இவர் பரவாயில்ல கோவப்படுறது மட்டும், அல்லது இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு. ஆனால் நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்குற நம்முடைய நண்பியினுடைய கணவர், அல்லது நமக்கு தெரிஞ்ச ஒரு இதில் பார்த்தா அவர் வீட்டில் நல்லா இருக்கிறாரு, ஆனால் வேறு பெண்களோட தொடர்பு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம மாப்பிள்ளை அப்படியெல்லாம் இல்லையே, திருப்தி பற்றணும். அதே மாதிரி மனைவியினுடைய சில சுடு வார்த்தைகள், சில நடவடிக்கைகள், இல்லாட்டி சமைக்க தெரியலை, இல்லாட்டி ஏதாவது ஒன்று, அதை விட்டுட்டு நாம் பேசிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காரியம் பிழையாக இருக்குங்கிறதுக்காக விட்டுட்டு பேசிடாதீங்க. இன்னொரு பெண்ணை திருமணம் முடிப்பீங்க, இவகிட்ட நல்லா இருக்கிறதுனால அங்கே இல்லாமல் இருக்கணுன்றாங்க. பிரச்சனையே இல்லாத பெண்ணை தேடி நம்ம இங்கே கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தில் நல்ல 4 விஷயம் இருக்கும், ஏதாவது ஒன்றில் அங்கே பிரச்சனை இருக்கும். அதுக்காக விட்டுட்டு போனால் அந்த பிரச்சனை சரியாக இருக்கும், ஆனால் இங்கே நல்ல பண்ணது அங்கே பிரச்சனையாக இருக்கும். அதனால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க என்று தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒஸ்தௌசுல் நிசா, பெண்களுக்கு நீங்கள் நசீஹத்தை செய்யுங்க, நல்லுபதேசம் செய்யுங்க. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் பெண்கள் அழகான முறையில் அவங்களுக்கு புரியப்படுத்த வேண்டும். அப்போ கணவன் மனைவி எங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் கோபங்கள் வர்ற நேரத்தில் நம்ம முதல் விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னால், பரவாயில்லையே, அப்படி நடக்கலையே, ரொம்ப மோசமாக போகலையே, ரொம்ப அதிகமாக போகலையே, இந்த விஷயம் மட்டும்தானே, அவங்க 4 நல்லது செஞ்சுருக்கிறாங்க, இப்படிலாம் நமக்கு நல்லா நடந்திருக்கிறாங்களே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கோபத்தை தணிக்கக்கூடியதாக இருந்துடுது. எனவே கோபத்தை தணிக்கிறதுக்கு இந்த பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வாங்க. நடந்த ஒரு விஷயம் கலாக்கதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இது இருக்கணும். நடந்தது ஒரு நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் சொன்னான், வாசா அந்த தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லதான நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கு, அது நல்லதாக இருக்கும், நீங்கள் வெறுக்கிறீங்க. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுறார். எனவே நாங்கள் நமக்கு நல்லது நடக்குது, இதில் ஏதோ நல்லவன் நல்லா நாடி இருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சிக்கும் போது இந்த கோபத்தை நாங்கள் தணிக்கக்கூடியதாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள். எனவே நாங்கள் நமக்கு நல்லது நடக்குது, இதில் ஏதோ நல்லவன் நல்லா நாடி இருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சிக்கும் போது இந்த கோபத்தை நாங்கள் தணிக்கக்கூடியதாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள். ஏன்னா கணவன் மனைவி பேசும்போது எப்படி பேச வேண்டும், எப்படி பேசினால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேச்சினுடைய ஒழுங்கு, அதை லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீடர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்துடலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருங்க. மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை, இந்த பயானை ஷேர் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய அருளின் மூலமாகவும் இங்கே மறுமையில் நிம்மதியை தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.